அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த காமர்ஸ் மாணவர்களுக்கு இப்போ நம்ம நிறைய 1-to-1 செஷன்ஸ் பார்க்குறோம், நிறையா காலேஜஸ்க்கு போகிறோம். அவர்கள்ட்ட நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் அதை நம்ம வாங்குகிறோம். என்ன சொல்கிறாங்க, ஒய் யூ ஹேவ் டேக்கன் காமர்ஸ் அப்படின்னா 50% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, மேத்தமேட்டிக்ஸ் வராது, அதனால் நான் காமர்ஸ் எடுத்தேன். நோ, இட் இஸ் ராங். எனக்கு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும், நான் பெரிய லீடராக வரணும். ஜென்ரலாகவே காமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குரூப் அப்படிங்கிறதே ஒரு பொருளாதாரத்தையும் ஃபினான்ஷியல் அஸ்பெக்டையும் பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீமை கையில் எடுத்து வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்க கையில் வந்துடும். பிகாஸ் தே நோ அபவுட் எவ்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் அண்ட் லீடர்ஷிப் திங்ஸ். மெயினாக ஃபினான்ஷியலை அவங்க ஈஸியாக கையாள முடியும். அப்படிங்கிறதுனால தே கேன் ஈஸிலி பிகம் எ லீடர். நம்மளுடைய பெரும்பாலான காமர்ஸ் மாணவர்கள்கிட்ட நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு குரூப் அல்லது ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கே 12ஆம் வகுப்பு முடிந்து நம்ம எந்த காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது கூட நம்மளால் புரிய வைக்க முடியறதில்ல. கண்ணை மூடிக்கிட்டு த பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் பிகாம். சரி, பிகாம் படிக்கிறதும் 12ஆம் வகுப்பு படித்து முடிப்பதும் இரண்டும் ஒன்று தான். சார், அப்போ பிகாம் படித்து முடித்தா நல்ல வாய்ப்பு வராதா அப்படின்னா, பிகாமில் மெயினாக இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா பிகாமில் ஐடி கம்பெனிஸ் தான் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. அந்த பிகாம் சப்ஜெக்ட்ஸை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து நீங்கள் ஸ்கில்ஸையும் வளர்த்திக்கணும். இது ஒரு டிகிரி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கப்படுது. நாட் ஓன்லி பிகாம், ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரொஃபைல் காலேஜில் போய் பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் படிக்கிறதும் அதுதான். அப்போது வெறும் பிகாம் மட்டும் படிக்காமல் ஃபஸ்ட் இயர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நீங்கள் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். என்ன? ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, பேசிக்ஸ் ஆஃப் கோடிங், இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அல்லது நான் பிகாம் படித்து முடிக்கிறப்போ ஒரு பெரிய கம்பெனியில் நான் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அதற்கான இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயர் முடிக்கிறப்ப பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் 12th முடிச்சாச்சு சார், நான் ஏதோ ஒரு லோக்கல் காலேஜில் போய் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் போய் நான் பிகாம் படிக்கிறேன்னா, திருப்பியும் சொல்கிறேன், பிகாம் படிப்பதும் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வீட்டில் இருப்பதும் இரண்டும் ஒன்று தான். அப்போது இந்த இடத்துல குட் காலேஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் முன்னால் வருகிறது. நல்ல கல்லூரி என்பது என்னவென்றால், ஜென்ரலாக இங்கிலீஷில் பாடம் நடத்தணும். இங்கிலீஷில் பாடம் நடத்தி மாணவர்கள் அதை புரிய வைக்கும் பொழுது நாளைக்கு எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் அதற்கான நல்ல கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து சேர்ந்து கொள்ளவும். தமிழகத்தில் ஒரு 10 to 20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா they are doing extremely good. They teach subjects in English and they make their students to go in the right path after their BCom அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுவுமே மெயினாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். சில கொஞ்சம் உள்புற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் நன்றாக மாணவர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ரைட், இப்போது பிகாம் படித்து முடிச்சுட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்ரலாகவே பிகாம் படித்து முடிக்கிறப்ப தான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பிகாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ 2 விஷயம் அவங்க ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, நான் அடுத்து சிஏ படிக்க போகிறேன். இன்னொன்று, குரூப் எக்ஸாம் எழுத போகிறேன். இன்னொன்று, ஐஏஎஸ் எழுத போகிறேன். பிகாமில் வாங்குகிற பர்சன்டேஜ் 65% இருக்கும். 12th அவங்க வாங்கின மதிப்பெண் 80% கீழே இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஐஏஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன்னு. அப்போது பிகாமை படித்து முடித்து கல்லூரிகளுக்கு உள்ளேயே வேலை வாங்கவில்லை என்றால், வெளியே வந்தால் 8000க்கும் 7000க்கும் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்குற வேலையை பார்க்க வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அப்போது பிகாம் படித்தாலும் சரி, எந்த குரூப்பை படித்தாலும் சரி, நல்ல கல்லூரியில் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு படித்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைனா கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம்தான். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்களே ஆராய்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்ரலாக பிகாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது எந்த படிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை படித்து முடித்து விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்விக்கு ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிகாம் ஜாயின் பண்ணலாம். அது எந்த காலேஜாக இருந்தாலும் சரி. அந்த காலேஜ் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தீனி போடுகிறார்களா என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ரைட், என்ன பண்ணுறாங்க, எம்பிஏ படிக்கிறேன், சிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
பிகாம் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு ஞானோதயமே நிறைய மாணவர்களுக்கு வருகிறது. அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஆகிறதுக்கு பிகாமில் எலிஜிபிலிட்டி தேவை கிடையாது. நிறையா நான் ஸ்கூல்ஸில் இப்போ நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்கூல்ஸில் சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கேட்குறாங்க, சார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டிகிரியை படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜில் இந்த டிகிரி கொடுக்குறாங்கன்னு சில மாணவர்கள் கேட்குறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா பிகாம் சிஏன்னு போட்டிருந்தா அந்த சிஏ அதை படித்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடலாமாங்கிறாங்க. மெயினாக காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பிகாம் தான் ஜாயின் பண்ணுறாங்கிறதுனால, எப்படி என்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10-15 டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்கெட்னு இருக்குது, அதுபோல் காமர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்கெட் கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் பிகாம் தான். அது என்ன கோர்ஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு பிகாம் தான். அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் 90% சப்ஜெக்ட்ஸ் பிகாம் சப்ஜெக்ட் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ப்ராக்கெட் கோர்ஸில் ஒரு 10% நடத்துவாங்க. அது நிறைய மாணவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், பிகாம் சிஏ அப்படின்னா அந்த டிகிரியை படித்தா உடனே நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம், நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு. கிடையாது. அந்த அவேர்னஸே நம்முடைய மாணவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஏஜ் கிரைட்டீரியாங்கிறது எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அந்த சர்டிஃபிகேஷனை வாங்கி முன்னெடுத்து செல்வதற்கு கிளாஸ் 12 மார்க் அப்படிங்கிறது முக்கியம். 50% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் அடுத்தடுத்து அப்படி இப்படி இன்டர்மீடியட் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்போது ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12th படித்து முடிக்கிறப்ப நீங்கள் எழுதிடலாம். யூ ஆர் எலிஜிபிள். எப்படி ஜேஇஇ நீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் மாணவர்களுக்கு இருக்கிறதோ, அதே போல் காமர்ஸ் மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக வேண்டும் என்று நினைத்தால் 11th 12th படிக்கிறப்ப இந்த ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி 12th படித்து முடிக்க நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இம்மீடியட்டாக இன்டர்மீடியட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு ஜேஇஇ நீட்டுக்கு படித்து அவர்கள் சம்பாதிப்பதை விட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு படித்து மிகப்பெரிய வாழ்க்கையை அடைந்தவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகி மிகப்பெரிய வாழ்க்கையை அடைந்தவர்கள், நிறைய சம்பாதிப்பவர்கள் இப்பொழுது மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆளுக்கு மிகவும் பற்றாக்குறையாக இருக்கிறது இந்த சிஏ படித்தவர்களுக்கு. இருந்தாலும் மாணவர்களுக்கு இதை கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து நம் வாழ்க்கைக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் படிப்பவர்கள் 100 மாணவர்கள் காமர்ஸ் படிக்கிறார்கள் என்றால் ஒரே 1% மாணவர்கள் மட்டும்தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு நம்ம படிக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக படித்து கொண்டிருப்பவர்கள். அந்த மிக தீவிரமாக படித்து கொண்டிருப்பவர்கள் அடையாளம் காண வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் பொழுது ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுவதற்கு ரெடியாகி விட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானது. அவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையில் இருக்கிறார்களா, அல்லது 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு மெதுவாக பார்த்துக்கலான்னு இருக்கிறாங்கன்னா, அந்த எண்ணத்தினால் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும் என்ற அந்த பெர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மேபி ஒரு 70% தான் இருக்கலாம். அப்போது தீவிரமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். தீவிரமாக இருப்பவர்கள் 12th படித்து முடிக்கவே ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்பெனி செக்ரட்டரிஷிப்பாக இருந்தாலும் சரி, அப்போது ஃபவுண்டேஷனுங்கிற எக்ஸாம் 12th முடிக்கும் பொழுதே அவர்கள் கட்டாயமாக எழுதுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் காமர்ஸ் குரூப்பை எடுத்திருந்தாலும் கத்திமேல் நடப்பதற்கு சமமானவர்களாக கருத போவதில்லை. அப்போது யாரெல்லாம் இந்த காமர்ஸ் படிப்பை படிச்சுட்டு மாட்டிக்க போகிறவங்க அப்படின்னா, அதுவும் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து மாட்டிக்க போகிறவங்க அப்படின்னா, 12th படிக்கிறத படிப்போம், வர்ற மார்க் வரட்டும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லோக்கல் காலேஜில் போய் நான் பிகாம் படிச்சுக்கிறேன், பிகாம் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் சிஏ படிக்க போகிறேன், குரூப் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஐஏஎஸ்க்கு படிக்க போகிறேன்னு சொல்லி பிகாமை முதலில் முடிக்கலாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் கத்தி மேல் நடப்பதற்கு சமமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. பிகாஸ் டோன்ட் திங்க் தட் திஸ் வேர்ல்ட் இஸ் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். The world is providing opportunities for the students who are really meant for it. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இந்த உலகம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்றால், நாம் இப்பொழுது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறோம். நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ காமர்ஸ் படித்தா பிபிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். பிபிஏலேயே நிறைய படிப்புகள் படிக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் படிக்கலாம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், டூரிசம் படிக்கலாம், ட்ராவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படிப்புகள் இருக்குது. அந்த படிப்புகளை பற்றின அவேர்னஸ் நம்முடைய மாணவர்களிடையே இல்லை. I am repeating, commerce stream is not at all bad, but students are not knowing opportunities and hence going down.
காமர்ஸ் குரூப் எடுக்கிறதுனால கீழே போகிறதில்ல. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு நான் ஏதோ ஒரு பிகாமில் போய் படிச்சுக்கிறேன், ஏதோ ஒரு காலேஜில் போய் படிச்சுக்கிறேன் நினைக்கிறவங்க தான் கீழே போகிறாங்களே தவிர, காமர்ஸ் மாணவர்கள் என்னென்ன வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசையோடு அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும். அது மிக மிக முக்கியம் காமர்ஸ் மாணவர்களை பொறுத்தவரை. நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, காமர்ஸ் மாணவர்களுக்கு எக்கனாமிக்ஸ் முக்கியமா, அக்கௌண்டன்சி முக்கியமா, அதே போல் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் முக்கியமா என்று கேட்டால் இந்த மூணை விட முக்கியம் ஆப்டிடியூட் என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய கணக்கு உங்களுக்கு முக்கியம். அதே போல் லாஜிக்கல் ரீசனிங், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்கோட இந்த ஒரு ஸ்கில்லை சொல்லுவாங்க. ஏக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் ஈக்கு அப்புறம் என்ன, ஜி. அப்போது இந்த மாதிரி திங்க் பண்ணி எழுதக்கூடிய கேள்விகள் உங்கள் புத்தகத்தில் இல்லாத கேள்விகளை கேட்பார்கள். அடுத்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ். இதுதான் இந்த 4 சப்ஜெக்டை விட முக்கியம். ஏனென்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் நீங்கள் சென்று படிக்க வேண்டுமென்றால் அவர்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் எக்கனாமிக்ஸிலிருந்தோ அக்கௌண்டன்சியிலிருந்தோ பிஸ்னஸ் ஸ்டடீஸிலிருந்தோ வராது. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டியிலிருந்து தான் கேட்பார்கள். அப்போது நம்முடைய காமர்ஸ் மாணவர்கள் கட்டாயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டியை கட்டாயம் கையில் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். கூட ஜென்ரல் நாலேஜும் முக்கியம். ஜென்ரல் நாலேஜ்னா 1800 என்ன நடந்ததுன்னெலாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் இந்தியாவில் நடத்தப்பட்ட சின்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டெய்லி பேப்பரை படிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போகிறீங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் இந்த காமர்ஸ் குரூப்பை கட்டாயம் பாருங்கள். இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோன்னா ஒரு லோக்கல் கல்லூரியில் போய் நீங்கள் பிகாம் படித்து முடித்து விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால தான் எல்லோரும் பிகாம் வர்றாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது நம்ம காமர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு. இப்போ நான் நிறைய செஷனுக்கு போகிறப்ப என்கிட்ட கேட்பாங்க, சார் யார் வந்தாலும் சயின்ஸ் குரூப்புக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாங்க, நீங்கள் காமர்ஸுக்கு சொல்லுவீங்களான்னு. நம்ம பெரிய லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு நம்ம காமர்ஸ் மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்முடைய மாணவர்கள் கட்டாயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் காமர்ஸ் மாணவர்கள் கட்டாயம் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்னா CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டும். இந்த CUET பற்றி இன்னொரு வீடியோ நம்ம கொடுக்கலாம், அதை கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு மீறி உங்களுக்கு காமர்ஸ் மாணவர்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் அதற்கான ஒரு நடவடிக்கை இப்பொழுதே எடுக்க வேண்டும். சார் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலை, அதே போல் நாங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கும் நான் இப்போ நான் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் எதுவும் நான் படிக்கலை, நான் வெறும் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே நான் 70% 80% மார்க் தான் எனக்கு வரப்போகுது அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுதே நீங்கள் முழித்து கொள்ள வேண்டும். எனக்கு 60% மார்க் 50% மார்க் வந்தால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கல்லூரிக்கு போவதற்கு 50% மார்க் இருந்தால் போதுமானது. அப்போது டாப் மார்க் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் டாப் மோஸ்ட் காலேஜில் படிக்கலாம். அதே போல் குறைந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு வரும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் கட்டாயமாக இப்பொழுதே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரெடியாக பண்ண ஆரம்பித்து விட வேண்டும். இல்லை என்றால் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா இப்போவே 10 அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் 12th முடித்து 2024 12th முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இப்போவே 10 அப்ளிகேஷன் முடிஞ்சு 4 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்போது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று உட்கார்ந்திருந்தால் கட்டாயமாக மாணவர்கள் வாய்ப்பை தவற விட்டு விடுவீர்கள். ஸோ நம்முடைய காமர்ஸ் மாணவர்கள் நீங்கள் கத்திமேல் நடப்பதற்கு சமமாக கருதப்படுபவர்கள் யார் என்றால், திருப்பியும் சொல்கிறேன், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் எனக்கு மார்க்கும் மிக மிக குறைவாக வரும். ஏன்னா டாப் காலேஜுக்கு போகிறதுக்கு 90% மேலே மார்க் வேணும், எனக்கு அதுக்கு கீழே தான் சார் வரணும். இப்பொழுதே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்ட்ரீம் இஸ் நாட் அட் ஆல் பேட், பட் proceeding the stream without knowing the opportunities is really bad. ஸோ ஒர்க் ஆன் இட். நம்முடைய தமிழக மாணவர்கள், தமிழ்நாட்டில் காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். ஸோ தட் அவர்கள் வாழ்க்கையிலும் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் பயப்பட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஒரு சிந்தனையோடு
அடுத்து அவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு அடி எடுத்து வைப்பார்கள். அதுதான் அவர்களுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கட்டாயமாக நம்முடைய காமர்ஸ் மாணவர்கள், சயின்ஸ் மாணவர்கள், அவங்க தான் ஜேஇக்கு படிக்கணும், நீட்டுக்கு படிக்கணும். நம்ம ஒன்றுமே வேண்டியதில்லை, நம்ம பிகாம் படித்தா போதும், ஏதோ ஒரு காலேஜில் போய் படித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மறுபடியும் சொல்கிறேன், பிகாமில் வந்து காமர்ஸு, அந்த காமர்ஸ், இந்த காமர்ஸ்னு நிறைய எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஆனால் இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தால் பிகாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். பிகாம் ஹானர்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். நிறைய பிராக்கெட் கோர்சஸ்லாம் இருக்காது. அதே போல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிகாம்ங்கிற கோர்ஸே வச்சுருக்க மாட்டாங்க. ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த போல் நாட்டுக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படக்கூடிய அந்த மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். பிகாம் படிக்கலாம், தவறில்லை. ஆனால் உங்களால் ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது. அதை சரியாக உபயோகிங்கள். நல்ல கல்லூரியில் சென்று படிப்பதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மிக மிக முக்கியம் என்பதால் கட்டாயமாக மார்க் குறைந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் என்றாலும் நோ ப்ராப்ளம். சில கல்லூரிக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி 3 மணி நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்தால் அந்த டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய மாணவர்கள் அந்த பரீட்சை எழுதுறதே இல்லை, காமர்ஸ் மாணவர்கள். ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. காமர்ஸ் மாணவர்களுக்கும் ஹியூமனிட்டிஸ் மாணவர்களுக்கும் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து அட்மிஷன் சீரீஸ் வீடியோ 3 அடுத்த வெரி வெரி முக்கியமான அப்டேட்டாக வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் ஃபார் ஒண்டர்ஃபுல் அப்டேட்ஸ் இன் ஃபியூச்சர். ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வின்.